உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. நான் இந்த மாதிரி ரன்னிங் பயிற்சி பற்றி வீடியோ பதிவு பண்ணுறதால எனக்கு இன்ஸ்டாகிராமில் அது சம்மந்தமாக யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களோட சஜஷன் காட்டிச்சு. சரி அப்படி என்ன தான் பேசுகிறாங்க, பெரிய ப்ரொஃபைலாக இருக்கேன்னு சொல்லி நான் செக் பண்ணலான்னு சொல்லி அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிக நேரம் எடுக்கக்கூடிய அந்த கிரியேட்டினு, சப்ளிமெண்ட்ஸு, விட்டமின் டேப்லெட்ஸு இதை பற்றியே தான் அந்த வீடியோ ஃபுல்லாக அதிகமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்க்குற நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரி உடம்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் எடுத்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வயசான பாட்டி தாத்தா இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் கேம்ஸ் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. அவங்களாம் ஏன் ப்ரொமோட் பண்ணல, இந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றியும் விட்டமின் டேப்லெட்ஸை பற்றியும் ஏன் அவங்களாம் பேசலை? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலை. ஃபுட்டுலேயே அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக நான் அகேன்ஸ்டாக பேசலை. ப்ரோட்டீன், கிரியேட்டின், சப்ளிமெண்ட்ஸ்க்கு நான் அகேன்ஸ்டாக பேசலை. நம்மளால் உணவுலேருந்தே அதை அதிகமாக எடுத்துக்க முடியும்னு சொல்ல வரேன். நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் பக்கம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கலாட்டி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் கூட வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ண என்ன ஆகும்னா நம்ம கிட்னி தான் பயங்கரமாக வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதிகப்படியான தண்ணி ரொம்ப எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம தண்ணியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ள ஃபுட்ஸு, நீங்கள் உங்களுக்கு எலக்ட்ரோலைட் உள்ள மாதிரி ஃப்ரூட்ஸு நிறையா ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. தேங்க்யூ.